துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க. துலாம்னு சொல்றத விட தூக்க முடியாத பாரத்தை சுமந்துகிட்டு இருக்கக்கூடிய ராசின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த அளவு கஷ்டம். வெளிய சொல்ல முடியாம எத்தனையோ நாட்கள் சட்டுன்னு கண்ணுல தண்ணி வந்துரும். இது துலாம் ராசி ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும் உண்மை. ஆனா இவங்க பாசம் வைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட இவங்க மேல கருணையே கிடையாது. தேவைக்கு மட்டும் திரும்பி பார்ப்பாங்க. தேவை முடிஞ்சதும் இவங்க எங்க இருக்கான்னு கூட கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு இவங்க பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட என்ன எதிர்பார்ப்பு தெரியுமா? பாசமா ஒரு வார்த்தை. சாப்பிட்டியா? எங்க இருக்க? என்ன பண்ற? இத மட்டும் தான் எதிர்பார்க்கறீங்க. உண்மைதானே? அத அவங்க கேட்டுட்டாலே, அட பரவாயில்லைங்க அவங்க கேட்கலனாலும் பரவால்ல. அவங்க அவமானப்படுத்தாலும், அசிங்கப்படுத்தினாலும் திரும்ப 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 போயிட்டு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய துலாம் ராசி. உங்களுக்கு நவம்பர் மாதத்துல பாதி நாட்கள் கழிஞ்சிடுச்சு. இனி வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பா எனக்கு நல்லா இருக்க போறதில்ல. இதுதான் உங்க மைண்ட் செட்டா இருக்கு. ஆனா இப்போ நமக்கு ஒரு நாள் நல்லதோ ஒரு நாள் கெட்டதோ அது எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவா நவகிரகங்களுடைய அமைப்பின் காரணமா தான் நடக்குது. ஓகேங்களா? சோ அப்படி இந்த மாதிரி பிற்பகுதியில ஒரு சில கிரகங்கள் இடமாற்றம் ஆகுறாங்க. அதன் காரணமா அவங்களுடைய அமைப்பின் காரணமா 2 யோகம் உருவாகி இருக்கு. அந்த யோகத்தின் காரணமா துலாம் ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது சந்தோஷமான நாட்களா இருக்க போகுது. உங்களுடைய கஷ்டங்கள் மறைய போகுதுன்னு நான் சொல்றேன். அது என்னன்னு தெளிவான விளக்கத்துக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி துலாம் ராசிக்காரங்களே, வருஷமே முடிய போகுது. எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டீங்க. இனியாவது கஷ்டம் இல்லாம, கவலை இல்லாம, யார்கிட்டயும் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வைக்காம நிம்மதியான தூக்கம், சரியான நேரத்துக்கு உணவு, பீஸ்ஃபுல்லான ரெஸ்ட் இது உங்களுக்கு கிடைக்கட்டும்னு சொல்லி அந்த கடவுள்கிட்ட உங்களுக்காக நான் மனசார பிரார்த்தனை வச்சுக்கிறோங்க. இனி உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு வெற்றியவே கொடுக்கட்டுங்க. வாழ்த்துக்கள். ஆமா, அந்த யோகன்னு சொன்னியேம்மா, அது எப்படி? எங்களுக்கு என்ன யோகம் வந்திருக்கு? எந்த கிரகங்களுடைய அமைப்பின் காரணமா யோகம் அப்படின்னு இப்ப யோசிப்பீங்க. யோகம் அது உங்களுக்கு அமோகம். எப்படின்னா, கும்ப ராசியில சனி பகவான் பயணம் பண்ணாரு. அவர் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறதுனால. ஓகேங்களா? அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறதுனால சஷயோகம் உருவாகியிருக்கு. அதே மாதிரி சூரிய பகவான் விருச்சிக ராசிக்கு பேச்சாகி இருக்காரு. அதே இடத்துல புதன் பகவானும் இருக்கிறதுனால, அது புதன் பகவானும் சூரிய பகவானுடைய இந்த சேர்க்கை அப்படிங்கிறது புதாதிய ராஜயோகத்தை உருவாகி இருக்கு. இந்த 2 ராஜயோகம் தான் உங்களுக்கு நல்ல காலத்தை கொடுத்திருக்கு. அதே மாதிரி ஒரு சில கிரகங்கள் வந்து தன்னுடைய இடத்தை வந்து மாத்தி இருக்காங்க. இப்ப எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்காங்கிறத பார்க்கலாமா? திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு பாக்குறப்போ சூரிய பகவான் விருச்சிக ராசியில இப்ப இருக்காரு. அதே விருச்சிக ராசியில தான் ஆல்ரெடி சூரிய பகவான் கூட புதன் பகவானும் சேர்ந்து இருக்காரு. சோ இதனால்தான் அந்த யோகம் உருவாகி இருக்கு. என்ன யோகம்? புதாத்திய ராஜயோகம். அடுத்த செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் கடக ராசியில இருக்காரு. ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. சுக்கிர பகவான் தனுசு ராசியிலையும், சனி பகவான் கும்பத்திலையும், மீன ராசியில ராகு பகவானும், கன்னி ராசியில கேது பகவானும் சஞ்சாரம் பண்றாங்க. அதே மாதிரி நாளுக்கு நாள் இடம் மாத்தக்கூடிய சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? இது எல்லாத்தையும் அடிப்படையா வச்சு பாக்குறப்போ துலாம் ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன் தரக்கூடிய சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே. எப்படிங்க? நம்ம நல்லதை செஞ்சாலும் சரி, கெட்டதை செஞ்சாலும் சரி, சனி பகவானை போல இவரும் அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கிரன். குரு பகவானுக்கு இணையான சூப்பரான கிரகம்னாக்க சுக்கிர பகவான். ஒருத்தங்களுக்கு இவர் நல்ல நிலைமையில இருக்காருனாக்கா ஏகபோக வாழ்க்கை. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக வச்சிருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் இவங்களுக்கு வரும். இவங்க எல்லாம் வந்துட்டு யாராலும் கவுக்கவே முடியாது. பாக்குறதுக்கு வேணா உங்களுக்கு ரொம்ப அல்பமா, ரொம்ப கேவலமா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலாம். துலாம் ராசிக்காரங்கள இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு யாரெல்லாம் அசிங்கப்படுறா உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சீக்கிரம் சீப்பா எடை போட்டுடாதீங்க. அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கே கண்ணுக்கு தெரியாத வளர்ச்சி. அவங்க இப்ப நினைச்சா கூட உட்கார்ந்த இடத்துல இருந்து தனக்கான அதிகாரத்தை உருவாக்க முடியும். கோட்டை கட்டி வாழக்கூடியவங்க. தன்னுடைய கோட்டைக்கு யார் வரணும் வரக்கூடாதுங்கிறது இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி என்னதான் நமக்கு எல்லாமே சாதகமா இருந்தாலும் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க காரணகர்த்தா இவங்களுடைய ராசி அதிபதி. உங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் இப்ப
உங்க ராசியில 2ஆம் வீட்ல அமர்ந்திருக்காரு. இதனால திட்டம் போட்டு செலவு செய்வீங்க. பணத்தட்டுப்பாடு இருந்தாலும், அந்த பணத்தட்டுப்பாடு தலைக்கு மேலேயே தாண்டவம் ஆடுனாலும், உங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. சமாளிச்சிருவீங்க. மனைவி, மக்கள் கூட உங்களுடைய மனநிலைய புரிஞ்சுக்காம இருந்து தொல்லை கொடுத்தாலும் சரி, அதையும் ரொம்ப நிதானமா, நியாயமா சமாளிச்சிருவீங்க. எவ்வளவு இடைஞ்சல் வந்தாலும் சரிங்க, நியாயமா நடந்துக்கூடியவங்க. உங்களுடைய கருத்துக்கு யாராலயும் மறுப்பு சொல்லக்கூடியத அளவுக்கு நியாயமா பேசக்கூடியவங்க. நியாயமான கருத்துக்கள கொண்டவங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிட்டயும் நியாயமானவங்க கிட்ட பழகுவீங்க. கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். பட் அவங்கள விட்டு ஒதுங்கி நிப்பீங்க. ஏன்னா ஏன்? என்னன்னா என்ன? பார்த்தா மட்டும் பேசுற மாதிரி. சோ இத அடிப்படையா வச்சு பார்க்கிறப்ப கூட இந்த காலகட்டத்துல உங்களுடைய குணத்த பார்த்து மத்தவங்க பகை வளர்த்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கே விரோதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப என்னங்க பண்ணணும்னு யோசிச்சீங்கன்னா, உங்களுடைய நல்லது கெட்டத மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. அதே போல மத்தவங்க தப்பா இருந்தா, அத அவங்க கிட்ட வந்துட்டு எடுத்து சொல்றதுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இத மட்டும் நீங்க தவிர்த்துடணும். நியாயமா பேசுறீங்க, தர்மத்த வழிநடத்துறீங்க அப்படின்னா, அது உங்களுக்குள்ளேயே ஃபாலோ பண்ணீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏத்துக்க மாட்டாங்க. அதே மாரி மத்தவங்க கிட்ட திணிக்காதீங்க. இல்லப்பா இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா தேவையில்லாத அட்வைஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? அடுத்ததா சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய விதத்துல இருக்கு. புதிய முயற்சிகள்ல ஈடுபட்டீங்க அப்படின்னாக்கா அது நல்லதா இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய வீண் கெட்ட பெயர் மாறும். உங்களை யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க, கெட்ட பெயர் உருவாக்குனாங்களோ அவங்களே தலைகுனியக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயரும். அதே நேரத்துல உங்களை வேணான்னு ஒதுக்குனவங்க, நீலாம் ஒரு ஆளான்னு எடை போட்டவங்க, உங்ககிட்ட உதவி கேட்டு மண்டியிட்டு நிப்பாங்க. இது கடவுள் எடுத்த முடிவு. ஓகேவா? அடுத்து செவ்வாய் பகவான பொறுத்தவரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்காரு. இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்ந்த நிலையை கொடுக்குது. நீங்க தாழ்ந்த நிலையில ஒருத்தர்கிட்ட போய் பணிந்து போக வேண்டிய சிக்கலான காலகட்டத்துல இருந்தாலும், அத மாத்துது. உயர்வான நிலையில கண்டிப்பா இருக்க போறீங்க. சிக்கலான காலகட்டத்த சரி செஞ்சுக்க போறீங்க. தெய்வ பக்தியில மனசு செல்லும். அதே மாரி நீண்ட நாள் பிரார்த்தனைகளை இந்த காலகட்டத்துல நிறைவேத்தி வைப்பீங்க. அடுத்த புதன் பகவான பொறுத்தவரைக்கும் சூரிய பகவான் 2ஆம் இடம் இல்லையா? இவரும் அதே 2ஆம் இடத்துல இருக்காரு. இதனால வரவு எட்டனா, செலவு பத்தனா இந்த நிலையில கடன் வாங்கி நீ கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த நிலை சரியாகும். ஏன்னா இவங்க 2 பேருடைய அமைப்பு தான் உங்களுக்கு புதாதிய ராஜயோகத்தை உருவாக்கி இருக்கு. சோ புத்தி வேலை செய்யும். சமயோகித புத்தியின் காரணமா எல்லா கஷ்டமான காலகட்டத்தையும் அழகா கடந்து வந்துருவீங்க. தொழிலை மேம்படுத்த நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாக்க, நேரம் காலம் பார்க்காம உழைப்பீங்க. அதற்கு ஏத்த உயர்வையும் பெறுவீங்க. அடுத்து குரு பகவான பொறுத்தவரைக்கும் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்காரு. இது தொழிலுக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு தொல்லைகள் வந்திருந்தா, அது மறையும். தேவையில்லாத உறவுக்காரங்க வீட்ல அமைதி கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, உறவுக்காரர்கள் வகையில கொஞ்சம் கவனமா இருங்க. குருவ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிறாரு. மத்த கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து இவர் கொஞ்சம் சைலண்ட் ஆகுறாரு. அடுத்ததான் சுக்கிர பகவான பொறுத்தவரைக்கும் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. இதனால தடைப்பட்ட திருமண பேச்சுக்கள் இப்ப நடக்கும். துணிவோட எல்லா காரியத்தையும் செய்து முடித்து வெற்றி அடைவீங்க. அடுத்து சனி பகவான பொறுத்தவரைக்கும் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல வராரு. தொழில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இவர் தொழில்காரகன் இல்லையா? இவர் என்ன சொல்றாருன்னா, தொழில் எச்சரிக்கையா பண்ணுங்க. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு பாருங்க. உங்க வாடிக்கையாளர்கிட்ட கனிவா நடந்துக்கோங்க. கனிவான பேச்சுக்கள் உதட்டுல இருக்கட்டும். அதே போல வரக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை பார்த்து வியாபாரம் பண்ணுங்க. இப்படி தொழில் ரீதியா பண விஷயத்திலும் சரி, தொழில் செயல்பாடுகளிலும் சரி, ரொம்ப கவனமா இருக்க சொல்றாரு. அடுத்த ராகு பகவான பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்காரு. திருமண பேச்சுவார்த்தையில இருந்த தடைகள், தடுமாற்றங்களை சரி செய்யறாரு. கேது பகவான பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. குடும்பத்துல கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு இவர் ரெடியா இருக்காரு. ஆக மொத்தத்துல ஒரு சில கிரகங்களுடைய அமைப்பினால சாதகமான பலன் 75%. மீதி ஒரு 2, 3 கிரகங்களுடைய அமைப்பின் காரணமா கொஞ்சம் ஒரு 25% பாதகமான விஷயங்களும் நடக்குது. எல்லாத்தையுமே சரி செய்யணும் அப்படின்னா, கிரகங்களுடைய அமைப்பின் காரணமா நமக்கு பாதிப்பு சுத்தமா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யணும். முக்கியமா வெள்ளி, செவ்வாய்க்கிழமைகள்ல ராகு கால வேளையில துர்க்கை அம்மனுக்கு
நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவங்க முன்னாடி மண்டிட்டு இருக்கரம் நீட்டி வழிபாடு செய்யணும். இதனால கிரகங்களுடைய பாதிப்புல இருந்து முழுசா நம்மள வந்து தற்காத்துக்க முடியும். அதற்கு இவங்க பொறுப்பேற்கிறாங்க. முக்கியமா இப்ப வந்து நமக்கு ராகு கேது பிரச்சனை தான் அதிகமா இருக்கு. மத்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதாரணமா தான் வந்துட்டு பலன்கள கொடுக்குறாங்க. 2 கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப யோகமான பலன்கள கொடுக்குறாங்க. இப்ப இந்த ராகு கேது பிரச்சனை சரி செய்யணும்னாக்க, முக்கியமா ராகு கால வேளையில துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடணும். மேலும் சொல்லணும்னா, துலாம் ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த நேரங்கள்ல உங்களுடைய பணியிட சூழல் மற்றும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். தொடக்கத்துல வந்து நண்பர்களும் சரி, குடும்பத்திலயும் சரி, எங்கேயாச்சும் போகணும்னு பிளான் பண்ணா சரி, அது வந்து நடக்காது. தடைப்பட்டுட்டே இருக்கும். ஆனா இப்போ நீங்க பிளான் பண்ணலனா கூட, சுற்றுலா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தோடயும் சரி, நட்பு வட்டாரத்திலயும் சரி, ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய காலகட்டமா அமையுது. புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய வேலை தொடர்பா. வேலையே இல்ல. சரியான வேளாண்மை இல்ல மேடம். இருக்கிற வேலையும் வந்து பாத்தீங்கன்னா, போதுமான வருமானம் இல்லன்னு நினைக்கிறவங்களுக்கு, நீ எதிர்பார்த்த வருமானத்தோட ஒரு நல்ல வேலை கிடைக்கும். வேலையே இல்லன்னு சொல்றவங்களுக்கு, உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஆனா பொறுமையா கடைபிடிக்கணும். அப்ளை பண்ணிட்டு, "அட வரல விடுங்க. நமக்கெல்லாம் கிடைக்காது." இப்படி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாம இருக்கக்கூடாது. அதே மாரி ஆல்ரெடி வேலையில இருக்கிறவங்களுக்கு, புதிய பதவிகள் தேடி வரும். பதவி உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். அதே மாரி நீங்க செய்யக்கூடிய வேலையில வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவினால நீங்க திட்டமிட்ட வேலை எல்லாமே நிறைவேற்ற முடியும். நீங்க எப்பயோ செஞ்சு வச்ச முதலீடுகள் கூட இப்போ உங்களுக்கு லாபத்த கொடுக்கும். வியாபாரத்த விரிவுபடுத்த நினைக்கிறீங்களா? கண்டிப்பா விரிவுபடுத்துவீங்க. ஆனா அதுல வந்து கூடுதல் கவனம் தேவை. சொத்து வாங்குவீங்க. உங்களுடைய பல நாள் கனவு நனவாகும். குறிப்பா பெண்களுக்கு அதிர்ஷ்டகரமான காலகட்டம். நினைச்சதெல்லாம் நடக்கும். பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கிற மாரியே நகை நட்டு வாங்கி சந்தோஷப்படுவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அது உங்களுடைய தலைமையில. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உங்களுடைய குடும்ப உறவினர்களால ஆதரிக்கப்படும். குறிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுடைய சௌகரியங்களை அதிகரிப்பதற்கான உங்களுக்கு விருப்பமான பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழ்வீங்க. குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டம். உங்கள பொறுத்தவரைக்கும் நிதி நிலைய தான் குறிப்பா பேசணும். கூலி வேலை செய்றவங்கள்ல இருந்து என்ன நீங்க வேலை செஞ்சாலும் சரி, பொருளாதார ரீதியா உங்களுக்கு ரூ. 1 வருமானம் வரணும் நீங்க எந்த தொழில்ல ஈடுபட்டாலும் துலாம் ராசிக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே அற்புதமா இருக்கு. அந்த அளவுக்கு நவகிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கு. பண விஷயத்துல சிறிதளவு உங்களுக்கு குத்தம் குறைகள் கிடையாது. கடன் பட்டிருக்கீங்க. கடன் கழுத்த நெரிக்கிற அளவுல இருந்தாலும் சரி, அதை சமாளிக்கக்கூடிய விதத்துல உங்களுக்கு பண வரவு உண்டு. ஓகேவா? அதே மாரி உங்க பணம் வெளியில மாட்டிருந்தாலும் அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்துல அதிர்ஷ்டமான நிறம்ங்க. பச்சை நிறம். அதிகமா பச்சை நிறத்த பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டம் உண்டாகும். அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டம் நிலைக்கும். பணவரவு குறைவே இருக்காது. செலவுகள் கட்டுக்குள்ள வரும். திருமண வயதுல இருக்கவங்களுக்கு வரன் தேடி வரும். அது உங்களுக்கு விருப்பமான வரனே அமையும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ரொம்பவே அந்யோன்யமா இருக்க போறீங்க. அலுவலகத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். உற்சாகமா செயல்படுவீங்க. உற்சாகமா வளம் வர போறீங்க. புதுசா வேலைக்கு முயற்சி செய்றவங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும். வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்தபடி நடக்கும். கடைய வேற இடத்துக்கு மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப நீங்க செய்யலாம். அதுக்கு ஏற்ற மாதிரியான இடம் அமையும். குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டம். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அந்த அளவுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவுது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். சொன்னல பெண்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான காலகட்டம். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண்ணுங்க 2, 4. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மனுடன் சேர்த்து ஸ்ரீ ராமபிரானை வழிபாடு செய்ய முக்கியமா அனுதினமும் உங்க வீட்டு பூஜை அறையில பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி 27 முறை ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு ராமபிரானுடைய நாமத்தை சொல்லிட்டு ஓம் துர்க்கை அம்மனை போற்றி போட்டுன்னு துர்க்கை அம்மனுடைய நாமத்தையும் 27 முறை சொல்வதன் காரணமா நீ நினைச்ச காரியங்கள் கைகூடும். இப்போ என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ இனி என்னென்ன கஷ்டங்கள் வருமோ அது எல்லாமே சரியாகும். வந்த கஷ்டங்கள் கரைந்து போகும். வரக்கூடிய கஷ்டங்கள் விலகி போகும். கடவுள் உங்களுக்கு துணை வருவாங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் இல்ல அப்படிலாம் எதுவுமே எனக்கு நல்லதா நடக்கல. ஆனா ஒரு பாயிண்ட்ல யோசிங்க. நீங்களும் ஒரு நாள் கடவுளை நம்பி இருப்பீங்க. அந்த அளவுக்கு கடவுள் வந்து குடுத்திருப்பாங்க. இப்போ நீங்க மனசு வெறுத்து போயிருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள். உடைய தனிப்பட்ட ஜனஜாதகத்தை வச்சு பாக்குறப்பதான் அதுல ஏதாவது வந்துட்டு முன்னுக்கு பின் முரணா இருக்கா, ஏன் இப்படி நடக்குதுங்கிறத நம்ம துல்லியமா கணிக்க முடியும். அதுக்கான பரிகாரத்தையும் சொல்ல முடியும்.
அப்படி வந்துட்டு பார்க்க விருப்பம் இல்லாதவங்க, இந்த மாதிரி நம்ம ஒரு தெய்வங்கள வந்து வழிபாடு செய்றோம் இல்லையா? கண்மூடித்தனமா கடவுள நம்பிட்டு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். ஒரு விஷயம் தான். கடவுளே என்னுடைய நல்லது கெட்டதுக்கு நீ தான் பொறுப்பு. நான் உன்கிட்ட ஒப்படைச்சுட்டேன். எனக்கு நல்லது நடந்தாலும் நீ தான் பொறுப்பு. எனக்கு கெட்டது நடந்தாலும் நீ தான் பொறுப்பு. இத மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க. எப்படி உங்க வாழ்க்கையில மாற்றம் வராம போகுங்கிறத நம்மளும் பார்க்கலாம். பக்திய உண்மையா வைக்காம, பக்திய வந்துட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டு, பக்தி மார்க்கத்தோட இருக்கிறவங்கள தவறா பேசிக்கிட்டு, இதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. யார் என்னன்னு தெரியாதவங்களே வந்துட்டு இவ்ளோ மோசமா பேசுற அளவுக்கு உங்களுக்கு கடவுள் வந்து உங்களுக்கு மனசே இல்லாம படைச்சுட்டாரா? இல்லல்ல. நம்ம மனுஷங்க தானே. அன்புக்கு தானே அடிமையா இருக்கோம். வலிக்குதுல்ல. அன்பு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வலிக்குது. அன்பு இருக்கிறதுனால தான் இவ்ளோ கோவப்படுறீங்க. கடவுள் அப்போ உங்களுக்குள்ள இருக்காருங்கிறத உணர்ந்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, தப்பா பேசுறவங்களுக்காக மட்டும் தான். நம்ம எல்லாரும் கடவுள் துணை இருக்காங்கிறத நம்புறதுனால மட்டும் தான் ஒவ்வொரு நாளையும் கடந்து போயிட்டு இருக்கோம். கடவுள நம்புங்க. கடவுள தவிர்த்து வேற யாரும் உங்களுக்கு துணை வரமாட்டாங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க, நம்மளுடைய வாராகி ஜோதிடம் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்பட்டுச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க. இந்நாளும் எந்நாளும் பொன்னாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். வாழ்க